எல்லாருக்கும் வணக்கம். பிளாஸ்டிக் இல்லாத ஒரு வாழ்க்கை அது சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம்தான். அதை நோக்கி ஒரு சின்ன அடியை நாம எப்படி எடுத்து வைக்கலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற குட்டி குட்டி மாற்றங்கள் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். வாங்க உள்ள போலாம். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க, 500. இதுக்கு என்ன அர்த்தம்னு கெஸ் பண்ண முடியுதா? இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம கடையில வாங்கிட்டு வர்ற ஒரு பிளாஸ்டிக் கவர் மக்கி போறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, 500 வருஷம். அடேங்கப்பா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம வெறும் 5 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் பை நம்மளோட பல தலைமுறைகள் தாண்டி இந்த பூமியில குப்பையா கிடக்க போகுது. இது நிஜமாவே ஒரு பெரிய அபாயமணி இல்லையா? இதுதான் நாம இன்னைக்கு பேச போற முக்கியமான விஷயம். பிளாஸ்டிக் இது ஒரு நிஜமான பிரச்சனை. இது ஏதோ எங்கேயோ நடக்கிற விஷயம்னு நாம நினைக்க முடியாது. ஏன்னா இது நம்ம கடல், நம்ம நிலம், இங்க வாழ்ற ஒவ்வொரு உயிரினத்தையும் பாதிக்குது. நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னதும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கான தீர்வு வேற எங்கேயும் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. நாம ஒவ்வொருத்தரும் செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் ஒன்னு சேரும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். சிம்பிள். அப்படியா? அப்போ அந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வர்றது? அதுக்காகத்தான் பிளாஸ்டிக்கை நம்ம லைஃப்ல இருந்து குறைக்கிற 5 ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய வழிகளை இப்போ நாம பார்க்கலாம். ஓகே, அந்த 5 வழிகள் என்னென்னு பார்த்துடலாமா? 1. துணிப்பை யூஸ் பண்றது. 2. ஸ்டீல் பாட்டிலுக்கு மாறுறது. 3. பார்சலுக்கு வீட்டு பாத்திரத்தையே கொண்டு போறது. 4. இயற்கையான பொருட்களை பயன்படுத்துறது. கடைசியா 5வது சிம்பிளா வேண்டாம்னு சொல்றது. வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல் வழி ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ போகும்போது மறக்காம நம்ம வீட்ல இருந்து ஒரு துணிப்பை இல்லனா ஒரு சணல் பை எடுத்துட்டு போறது தான். அங்க அவங்க கொடுக்கிற பிளாஸ்டிக் கவரை வாங்காம இருக்கிறது தான் நாம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப். அடுத்து 2வது வழி வாட்டர் பாட்டில்ஸ். நாம வெளியே போகும்போது யூஸ் பண்ணி தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலா ஒரு ஸ்டீல் பாட்டில் இல்லனா ஒரு கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்க்க சின்ன சேஞ்ச் மாதிரி தான் தெரியும், ஆனா இதனால நம்ம பணமும் சேவ் ஆகும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இல்லையா? 3வது வழி, இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்குற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம வீட்டு டிஃபன் பாக்ஸையே எடுத்துட்டு போலாமே. இதனால தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பாக்களும் கவர்களும் நம்ம வீட்டுக்குள்ள வரத கம்ப்ளீட்டா தடுக்க முடியும். 4வதா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள்ல ஒரு சின்ன மாற்றம். அதாவது பிளாஸ்டிக் டூத் பிரஷ்க்கு பதிலா ஒரு பேம்பு பிரஷ் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கப்ஸுக்கு பதிலா மண்பானை கப் இல்லனா ஸ்டீல் கப் யூஸ் பண்ணலாம். சாப்பிட வாழை இலை, இப்படி இயற்கைக்கு பக்கத்துல போறது தான் இந்த வழி. இது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வழி. அது என்னன்னா சிம்பிளா வேண்டான்னு சொல்றது. ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையில்லையா, அதை மறுக்கிறதுல தப்பே இல்ல. கடையில தேவையில்லாம கொடுக்கிற பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, ஸ்பூன், இதுக்கெல்லாம் தைரியமா வேண்டான்னு சொல்லி பாருங்க. பாத்தீங்களா அந்த ஒரு வார்த்தை வேண்டாம்? கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. தேவையில்லாத பிளாஸ்டிக்கை நாம ஒவ்வொரு தடவை வேண்டான்னு சொல்லும் போதும் நம்ம பூமிக்கு நாம ஒரு பெரிய நல்லது சேரும். ஓகே, இப்போ தனித்தனியா என்ன பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா நாம ஒவ்வொருத்தரும் செய்யற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுதான் நம்மளோட கூட்டு முயற்சி. நாம எல்லாரும் ஒன்னு சேரும்போது மாற்றம்ங்கிறது நிச்சயம். யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் அது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இது ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக நம்ம பண்ற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வாங்க நம்ம எல்லாரும் ஒரே நோக்கத்தோட இருப்போம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். நம்ம ஒரே வீடான இந்த பூமியை நம்ம தான் காப்பாத்தணும். போகும்போது உங்க மனசுல ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நாம எதை விட்டுட்டு போக போறோம்? பிளாஸ்டிக் நிறைஞ்ச ஒரு நிலத்தையா, விஷமான ஒரு கடலையா, இல்ல சுத்தமான பசுமையான ஒரு உலகத்தையா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.